அஞ்சி அப்போதிலிருந்து எனக்கு பாஜகன் அவருடைய நட்பு எனக்கு ஏற்பட்டது. ரொம்ப நெருக்கமான நட்பு ஏற்பட்டது. அதுவும் எனக்கு தெரியாத ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு அரசியல் ஞானியன்றே சொல்லலாம். அந்த மாதிரி இருந்த ஒரு சிதம்பரம் அவர்கள் பற்றி ஒரு தனி நிலையில் அமரர் மூப்பனார் அவர்கள், கலைஞர் அவர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுடைய ஒரு சிநேகம் ஏற்பட்டு உரையாடிய சம்பவங்கள் இப்போ நினைச்சு பார்த்தா அதெல்லாம் உண்மையா அப்படியெல்லாம் நடந்ததா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிகிறது. அப்போ அதனுடைய அருமை எனக்கு அவ்வளோ தெரியும். அவருக்கு தெரியும் ஏழைகளை வந்து பணக்காரமாக்கணும் அப்படிங்கிறது தெரியும். பணக்காரங்களை இன்னும் பணக்காரா செய்யக்கூடாது என்பதும் அவருக்கு தெரியும். பணக்காரர்களே ஏழைகளா ஆக்கக்கூடாதுங்கிறதும் அவருக்கு தெரியும். நடுத்தர மக்களை வந்து முக்கியமா காப்பாற்றணுங்கிறதும் அவருக்கு தெரியும். இது அரசியல் ரகசியம், சிதம்பர ரகசியம். அவரு என்னோட கூட பேசும்போது நிறைய என்னுடைய ரசிகர் போல கேட்கிறாங்க நீ ஏன் அரசியலுக்கு உழைக்கூடாது அப்படின்னு. அவருக்கும் தெரியும் நான் அப்படி அரசியலுக்கு வந்தா என் வழி தனி வழியா. என்னுடைய வாழ்த்துக்கள் திருநெல்வேலிக்கு சொல்லி இன்னும் நிறைய பேசணும்னு சொன்னா கூட நேரம் இல்லாத காரணத்தினால் இத்தோடு என் பேச்சு முடிச்சுக்கிறேன்.